நம்ம இன்றைக்கி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மாட்டுப்பால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பொங்கினதுக்கப்புறமா இது கூட 5 பிரெட் ஸ்லைசஸ் சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் ப்ரெட்டு ஒரு 5 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா இது போல் கலந்து விடுங்க. பால் சூடாக இருக்கிறதுனால ப்ரெட் சீக்கிரமாகவே நல்லா சாஃப்ட் ஆயிரும். அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நட்ஸோட அளவை அதிகமாகவோ குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ப்ரெட் இந்த அளவுக்கு நல்லா அந்த பாலோடு சேர்ந்து கெட்டியாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேண்டாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும், இல்லைனா வெளியில் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இதில் ஒயிட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக இருக்கணும். இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு கேக் ட்ரே அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க சிம்பிளான பவுலில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணின நட்ஸ் தூவிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் தூவிக்கலாம். தூவிட்டு இதை இப்போ ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் கிறிஸ்டல் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு மேலே ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கு. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, க்ரீமியான ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களே பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை இப்படியே கூட ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கூட சர்வ் பண்ணலாம். கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேஸாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சுலபமாக நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ணி நட்ஸ் தூவினீங்கன்னா சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.